ஃபண்ட்டு, நான் சொல்றத நீ நல்லா கேட்டுக்கோ. இந்தியாவில் இருக்கிற வருண் சக்கரவர்த்தி, குல்தீப், அக்ஷர் பட்டேல் இவனுக்குலாம் உனக்கு பால் போடுவானுங்க. அவனுக்கு போடுற பால்ல நீ சிக்ஸர் அடிச்சிட்டினா அவனுக்கு எப்படி போட்டா உன்னால அடிக்க முடியாது அந்த சீக்கிரட்டை வருண் சக்கரவர்த்தி, அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் இவனுக்கு கிட்ட சொல்லு. நாம் அப்பதான் சவுத் ஆப்பிரிக்கா இல்லைன்னா இங்கிலாந்து இவனுங்களை ஜெயிக்க முடியும். இப்போ வர டீமு, ஃபைனலுக்கு வர டீமு ஒன்று சவுத் ஆப்பிரிக்கா வரும், இல்லை இங்கிலாந்து வரும். இவங்க 2 டீமுமே ஸ்பின்னர் பால் போட்டால் பயங்கரமாக சிக்ஸாக அடிப்பானுங்க. அதனால ரிஷப் பண்ட்டை வச்சு ஒரு டெமோ எடுத்திருக்காங்க. ரிஷப் பண்ட்டு நம்ம இந்தியா ஜெயிக்கிறதுக்காக நிறைய கஷ்டப்பட்டுருக்கான். ஆனால் இப்போ கேஎல் ராகுல் சூப்பராக விளையாண்டுட்டு இருக்கான், நல்ல ஃபார்மில் இருக்கான். அதனால ரிஷப் பண்ட்டை ஃபைனல் மேட்ச்சில் போட முடியாது. இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் செக்ஷனாக ரிஷப் பண்ட்டை வச்சு இந்தியா கப்படிக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த பிளானிங்னால தான் போன மேட்ச் இந்தியா ஆஸ்திரேலியா விளையாண்டுச்சு செமிஃபைனலில். டிராவிஸ் ஹெட் விக்கெட்டை வருண் சக்கரவர்த்தி சீக்கிரமாக எடுத்திருப்பா. அதுக்கு காரணம் இந்த ரிஷப் பண்ட்டை வச்சு ட்ரைனிங் எடுத்ததுனால தான். பார்க்கலாம் ஃபைனல் 9ஆம் தேதி என்ன ரிசல்ட் இருக்குன்ட்டு.